செப்டம்பர் 10 எந்த படத்துக்கு போறதுன்னே தெரியலையே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செப்டம்பர் 10 என்னென்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, எந்தெந்த படத்துக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சூரி ஆக்டிங்ல மண்டாடி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 10. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அப்படின்னாலுமே படத்தோட டீசரா இருக்கட்டும், இப்ப பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்த்தியோட சர்தார் பார்ட் 2 படம் தான் இருக்கு. எல்லாரோட மைண்ட் செட் என்ன இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படியே ட்விஸ்டா மாறிடுச்சுங்க. டீசர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல சூப்பரா கட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா டைரக்டரா இருக்கட்டும், அதுல நடிச்ச ஆக்ட்ரஸா இருக்கட்டும், படத்துல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒன்னு இருக்கு. படம் வந்து கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிமாண்டி காலனி பார்ட் 3 படத்துல இருந்து தான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஏத்துற மாதிரி அவங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணலையோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. பாரடைஸோட டீசர்ல பாத்தீங்கன்னா 2 ஷாட்ல மட்டும் ஒருத்தங்களை காட்டியிருப்பாங்க. அது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்டோரி போட்டு அது கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா பாரடைஸ் படத்துல வந்து ஒரு ஐட்டம் சாங் வந்து ஆடி இருக்காங்க. படத்தோட செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா இந்த பாட்டா தான் இருக்கும். படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 24 ரிலீஸ் ஆக போகுது. யஷோட டாக்ஸிக் படத்துல இருந்து நியூ போஸ்ட் ஒன்று வந்திருக்கு. செப்டம்பர் 10 நீங்க எந்த படத்துக்கு போக போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எந்த படம் உங்களை எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க.